நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி. அதாவது ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றதுக்கு நாம எங்கிருந்து கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். நாம எல்லாரும் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? ஆனா அதுக்கான வழிமுறைகளை நாம எங்க தேடுறோம்? பெரிய பெரிய புத்தகங்கள்லயா இல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட போதனைகள்லயா? சரி, ஒரு நிமிஷம். இந்த பெரிய பெரிய தத்துவங்கள் புத்தகங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வைப்போம். ஏன்னா நமக்கான பதில் வேற எங்கேயும் இல்ல, நம்ம கண் முன்னாடியே தான் இருக்கு. நம்ம தினமும் பாக்குற ஒரு ரொம்ப சாதாரணமான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காட்சியில தான் அது ஒழிஞ்சிருக்கு. இப்போ உங்க மனசுல ஒரு காட்சியை கொண்டு வாங்க. ஒருத்தர் பல்லக்குல ரொம்ப வசதியா உட்கார்ந்து போயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். இந்த ஒரு சிம்பிளான காட்சி தான் நாம இன்னைக்கு பேச போற பெரிய தத்துவத்துக்கே ஆணிவேர். இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான வாழ்க்கை இருக்கு. ஒன்னு பல்லக்குல உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு, எந்த கவலையும் இல்ல, கஷ்டமோ இல்ல, ரொம்ப சொகுசா பயணம் பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த பல்லக்கு தோள்ல தூக்கிட்டு போறவங்க, அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. எவ்ளோ பெரிய பாரம், எவ்ளோ கஷ்டம், எவ்ளோ உழைப்பு. ஒருத்தருக்கு சொகுசு, இன்னொருத்தருக்கு சுமை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசம்தான் நாம கத்துக்க வேண்டிய பாடம். அப்போ இந்த ஒரு சிம்பிளான காட்சியிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத பத்தி நாம என்ன கத்துக்க முடியும்? இதுக்கு ஒரு அருமையான பதில் இருக்கு. அந்த பதில் ஒரு குரல்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதோட அர்த்தம் என்னன்னா, அறம்னா இதுதான் அப்படின்னு கத்துக்கிறதுக்கு நீங்க பெரிய புத்தகம் எல்லாம் தேட வேண்டாம். அந்த பல்லக்கு தூக்குறவரோட கஷ்டத்துக்கும் அதுல உட்கார்ந்து போறவரோட சுகத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தாலே போதும், அறம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும். இதத்தான் நம்ம பல்லக்கு கொள்கைன்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம செயல்களால மத்தவங்களுக்கு சுகம் கிடைக்குதா இல்ல கஷ்டம் கிடைக்குதான்னு நாம நேரடியாவே பார்க்க முடியும். அந்த விளைவுகள் தான் ஒரு நல்ல வாழ்க்கைக்கான வழியை காட்டுற உண்மையான டீச்சர்ஸ். சரி, இந்த சூப்பரான கொள்கைய நம்மளோட வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? 3 ஸ்டெப் தான். முதல்ல நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தோட ரிசல்ட் என்னன்னு கவனிக்க ஆரம்பிங்க. 2வது, உங்களோட எந்த முடிவுகள் உங்களுக்கு ஈஸியா இருக்கு இல்ல மத்தவங்களுக்கு ஈஸியா இருக்கு, எது கஷ்டத்தை கொடுக்குதுன்னு கண்டுபிடிங்க. கடைசியா, இந்த வெளிப்படையான விளைவுகள் தான் உங்க வாழ்க்கை பாதையை தீர்மானிக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய இந்த காலத்து பல்லக்கு எது? அதாவது எந்த மாதிரி செயல்கள் உங்களை அந்த சொகுசா பயணம் செய்யற பயணி மாதிரி உணர வைக்குது? எந்த மாதிரி செயல்கள் உங்களை அந்த பாரத்தை சுமக்கிற சுமப்பவர் மாதிரி உணர வைக்குது? யோசிச்சு பாருங்க. உங்க முடிவுகளோட விளைவுகள் உங்களுக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி நிம்மதியை கொடுக்குதா இல்ல ஒரு பாரத்தை கொடுக்குதா? ஏன்னா ஒரு நல்ல வாழ்க்கையோட பலனை நாம வெறும் புத்தகத்துல படிக்கிறது இல்ல, நம்ம கண்ணால பாக்குறோம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்களுடைய செயல்கள் தான் உங்களை சுமந்துட்டு போற பல்லக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த பல்லக்கு உங்களை எங்க கூட்டிட்டு போகுது? ஒரு சந்தோஷமான நிம்மதியான இடத்துக்கா இல்ல ஒரு சுமையான கஷ்டமான பாதைக்கா? யோசிங்க.